கல்வெட்டுல எடுத்து பாத்தீங்கன்னா மாதரசன் பட்டணம்னு எப்பயோ இருக்கு. பல்லவர் காலத்துல இதுக்கு பேர் மாதரசன் பட்டணம். வெள்ளக்காரன் அதுல இருந்து மதராச பட்டணம்னு வைக்கிறான். இவர்கள் என்ன சொல்றாங்க, சென்னை வந்துட்டு வெள்ளக்காரன் தான் பேர் வச்சான். இவங்க வீட்டுல குழந்தை பிறந்தா கூட வெள்ளக்காரன் தான் பேர் வைப்பான்னு உட்காந்துருப்பாங்க போல இருக்கு. 1937 ஆண்டு இறுதியில தமிழறிஞர்கள்லாம் ஒன்றாக கூடி தமிழ்நாடை மீட்கணும், தமிழ்நாடு தமிழர்களுக்கே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த கூட்டத்துக்கு கடைசியா வந்த ராமசாமி அவர்கள் கூட நின்று அவரு தமிழ்நாடு தமிழருக்கே அப்படின்றாரு. 1938 ஆண்டுல இன்னொருத்தர் கேள்வி கேட்கிறாரு, ஐயா தமிழ்நாட்டை தமிழர் கொடுத்துட்டு நீங்க எல்லாம் எங்க போக போறீங்க? அவர் யோசிக்கிறாரு, ஐயோ இப்ப தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடாது, திராவிட நாடு திராவிடர் இருக்குன்றோம். திராவிட நாடு எங்க இருந்தது? திராவிடர் எங்க இருந்தாங்க? திராவிட நாடும் இல்ல, திராவிட இனமும் இல்ல. ஆனா தமிழ்நாடு தமிழருக்குன்னு சொல்லக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக அவர் திராவிட நாடு திராவிடருக்குன்ட்டு 1937 போயிட்டாரு. போன பிறகு என்ன நடக்குதுன்னா, மகாத்மா காந்தியடிகள் மொழிவாரி மாநிலங்கிற கோரிக்கையை ஏத்துக்கிறார். தமிழ்நாட்டினுடைய காங்கிரஸ் பிரிவுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டின்னு பேர் வைக்கிறார். தமிழ்நாடு அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறார் காந்தி காலகட்டத்தில். அதற்கு பிறகு காமராஜர் ஆட்சிக்கு வர்றப்போ அவர் கல்வெட்டுகள்ல காமராஜர் அப்படின்றது தமிழ்நாடு முதல்வர் காமராஜர் அப்படின்னு குறிப்பிடுறாரு. 1961 ஆண்டுல தமிழ்நாடு சட்டமன்றத்துல தமிழ்நாடுன்னு அது தமிழ்லையும் மதராஸ் ஸ்டேட்னு ஆங்கிலத்திலையும் பேர் சூட்டணும்னு காங்கிரஸ் கட்சி தீர்மானம் கொண்டு வருது. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் திராவிட இயக்கம் என்ன தெரியுமா பண்ணுது? நல்லா கவனிங்க. தமிழ்நாட்டை தனியாக பிரிக்க வேண்டும் என்பது தமிழரசு, தமிழராட்சி, தமிழ் மாகாணம் என்று பேசப்படுவன எல்லாம் நம்முடைய சக்தியை குறைப்பதற்காகவும் செய்யப்படுகின்ற காரியங்கள் என்பதை நீங்கள் உணர வேண்டும். 1947 விடுதலையில ஈவே ராமசாமி மொழி வழி மாநிலங்கள் பிரிவதில் உள்ள கேட்டையும் விபரீதத்தையும் முன்னரே பலமுறை எடுத்துக்காட்டியுள்ளோம். மீண்டும் கூறுகின்றோம், மொழி வழி மாகாண கிணற்றில் தமிழர்கள் கலந்து கொள்ள வேண்டாம். 1947 விடுதலை. மொழிவாரி என்பதை பற்றி சில சொல்கிறேன். மொழி மீது ஒரு நாடு எதற்காக பிரிய வேண்டும்? ஜாதியின் மீது, மதத்தின் மீது, இனத்தின் மீது என்றால் அதற்கு ஒரு அர்த்தம் உண்டு. ஒரு ஜாதிக்காரன் ஒரு நாட்டை உருவாக்கினா அதுக்கு அர்த்தம் இருக்கு. ஒரு மொழிக்காரெல்லாம் நாட்டை உருவாக்க கூடாது. எப்போ? 1953 விடுதலையில ஈவே ராமசாமி எழுதுறாரு. அப்பெல்லாம் எழுதிக்கிட்டு இருக்கப்போ பக்கத்துல ஒரு சொந்த மாநிலமான ஆந்திராவில் ஒரு பிரச்சனை வருது. ஆந்திர மாநிலத்தில் பெரிய போராட்டம்லாம் பண்ணி மொழி வழி மாநிலம் கொடுப்போன்ற உத்தரவாதத்தை நேரு 1953 ஆண்டுல கொடுக்கிறாரு. கொடுத்த உடனே அப்படியே ஒரு பல்டி, மொழி வழி மாநிலம் நல்லது, தமிழர்கள் தமிழ்நாடு கோரலாம் அப்படி ஈவே ராமசாமி சொல்றாரு. அதற்கு பின்பாகத்தான் இங்க 1965 இந்த உண்ணாவிரத போராட்டங்கள்லாம் நடக்குது. அதன் விளைவாக 1967 ஜூலை மாதத்துல மதராஸ் மாகாணம் மீண்டும் தமிழ்நாடாக பெயர் மாற்றப்படுகின்றது. அப்போ இந்த போராட்டத்தை ஆரம்பத்தில் தொடங்கி வைத்தவர்களும் திராவிடர்கள் கிடையாது, நடுவில் அதை தொடர்ந்து வைத்தவர்களும் திராவிடர்கள் கிடையாது.